ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாத குடும்ப ஜெபக்கூடிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் கொடுத்த இந்த பெரிய கிருபைக்காக என் தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வருடத்தின் 2 மாதங்களை ஆண்டவர் நம்மை கிருபையாய் கடக்க செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையாய் கடந்து எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை நம்ம கொடுத்து இந்த இடத்துல அமரத்தக்கதாக அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய், அவரை ஆராதிக்கும்படியாய், ஆமென், அவருடைய பாரத்தை கொஞ்ச நேரம் சுமக்கும்படியாய் தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக என் தேவாதி தேவனை நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த பெயர் சபையின் ஸ்தாபகர் அப்பா ஆசிரப்பாக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் எனக்கு கொடுத்த ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்னவென்றால், இந்த வருடத்தின் வாக்கு தத்தம், அதை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஏசாயா 49ஆம் அதிகாரம், ஹல்லேலூயா, 49ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நமக்கு அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை இந்த ஸ்தாபனத்துக்கு கொடுத்திருக்கிறார். அதை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவன் கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்வான் என்றால் கர்த்தர் அவனை கனப்படுத்துகிற தேவனாய் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் பேர் சபாவின் வாக்குத்தத்தம் என்னமா, உண்மையாய் யாரெல்லாம் ஊழியம் செய்கிறார்களோ, உத்தமமாய் யாரெல்லாம் ஊழியம் செய்கிறார்களோ அவர்களை தேவன் பலப்படுத்தி கனப்படுத்துவாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி இந்த வார்த்தை ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய், இந்த வார்த்தையின் மகத்துவத்தை நம்ம இந்த நாளிலே அறிந்து கொள்ளும்படியாய், வார்த்தை மாம்சமாகி ஆமென் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அது ஒரு மகத்துவம் உள்ள வார்த்தைங்க, அது வல்லமை உள்ள வார்த்தை. அதை நம்ம தியானிக்கும் போதே நம்ம உயிர்ப்பிக்கப்படுகிறவர்களாய், ஆமென், பலனடைந்து ஹல்லேலூயா அரிய பெரிய காரியங்களை செய்கிறவர்களாய் மாற்றக்கூடியது இந்த வார்த்தை. ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி, அப்பா இந்த வார்த்தைக்காக ஆண்டவரே சப்பா, தூர இடத்துலேருந்து நான் வந்திருக்கிறேன் சப்பா, இந்த வார்த்தை கேட்கும்படியாய் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம், விடாய்த்து போய் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, சோர்ந்து போய் வந்திருக்கிற ராஜா, அநேக ஆண்டவரே தேவைகளோடு வந்திருக்கிறேன் தகப்பனே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நெருக்கங்களோடு மத்தியில் வந்திருக்கிறேன்ப்பா, உங்கள் வார்த்தையை கேட்க தான் வந்திருக்கேன் ஆண்டவரே. அப்பா இந்த மகத்துவமுள்ள வார்த்தை இந்த இடத்துல, இந்த பெயர் சபாவில், இந்த நாளிலே, இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையிலே தொனிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அப்பா உமக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் அவனை மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை மகிமைப்படுத்தி கனப்படுத்தும்படியாய் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. கரங்களை தட்டி தெரிந்த பாடல் தான். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாயவின் விநாயகவசனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் விநாயகவசனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும், ஆதி நிலை ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும், சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீர்
சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாயவின் வீணாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் வீணாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிற தகப்பனே, எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகி எங்கள் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரதியாய் இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை இந்த பலிப்பிடத்திலிருந்து புறப்பட்டு வரும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, பரலோகம் இந்த வார்த்தைகளை அங்கீகரித்துக் கொள்வதாக அப்பா, அங்கீகரித்துக் கொள்ளட்ட ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அந்நிய வார்த்தைகள் ஒன்று புறப்பாத அப்படி மாம்சத்தை ஒடுக்கி, சரீரத்தை ஒடுக்கி, ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த இடம் முழுவதை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் கண்ட்ரோல் பண்ணும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தை முழுவதும் ஒவ்வொருவருக்கு பயனுள்ளதாய் ஆண்டவரே சப்பா ஆசீர்வாதமாய் இருக்க இந்த வேளையில் அடிமை தாழ்த்தி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம் நாம் வாசிப்போம். ஏசாயா 49 அதிகாரம் 5 வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 49:5. தம்மிடத்தில் ஹல்லேலூயா. இஸ்ரவேலோ ஆமென். ஹல்லேலூயா. ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவன் என் பலனாயிருப்பார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி இப்ப எழுதுகிறார் 49 அதிகாரம் 5 வசனத்தில், யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். ஒரு ஊழியக்காரனை தேவன் எப்பொழுது அழைக்கிறாரா? ஒரு ஊழியக்காரனை தேவன் எப்பொழுது தெரிந்து கொள்ளுகிறார்? ஒரு தீர்க்கதரிசி, ஒரு மெய்ப்பர், ஒரு சுவிசேஷகர், ஒரு மிஷனரி, ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரர்களை ஆண்டவர் எப்பொழுது அழைக்கிறாரா? எப்பொழுது தெரிந்து கொள்ளுகிறாரா? தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். ஏசாயா தீர்க்கதரிசியை உருவாக்கினார். அப்புறம் பாருங்க, யாக்கோபை எதற்காக தேவன் ஒரு மனுஷனை அழைக்கிறார்? எதற்காக ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார்? அவருடைய பணியை செய்யும்படியாக. ஒரு மனுஷனை தேடினேன்னு சொல்றாரு ஆண்டவர். எதற்காக ஒரு மனுஷனை தேடுறாரு? அவருடைய வேலையை செய்யும்படியாக ஒரு மனுஷனை தேடுறாரு. எல்லாமே தேவன் நேரடியாய் வந்து நமக்கு செய்யவே முடியாது. நான் எப்பொழுதும் சொல்லுவேன், ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவனோ ஒரு தலைவனாய் ஆண்டவர் ஒருத்தர் வச்சிருப்பார். அவங்க மூலம் தான் ஆசீர்வாதங்கள் வரும், அவங்க மூலம் தான் நன்மைகள் வரும். எல்லாமே அவர்களை கொண்டு தான் தேவன் செய்வார். தேவன் எதையுமே நேரடியாக வந்து செய்யவே மாட்டார் யாருக்குமே. ஒரு மனிதனை தேடினேன், என்னுடைய வேலையை செய்ய ஒரு மனிதனை தேடினேன். அந்த மனிதனை தாயின் கர்ப்பத்திலே நான் என்ன செஞ்சேன்? உருவாக்கினேன் சொல்றார். எதற்காக உருவாக்குறா? அவருடைய பணியை செய்யும்படியாக, யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி. அப்புறம் இஸ்ரவேல் சேராதே போகிறது. 2 கூட்டத்தை இங்க சொல்றார், யாக்கோபு, இஸ்ரவேல். இஸ்ரவேல்னா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, கர்த்தருடைய பக்கத்திலே இருக்கிறவங்க. இப்போ நம்ம எல்லாம் பக்கத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. வெளியே ஒரு கூட்டம் இருக்குது, அது யாக்கோபு கூட்டம். நம்ம எல்லாம் அவருடைய செட்டையும் கீழே அடைக்கலமாய் வந்திருக்கோம். அவராலே நமக்கு நிறைவான பலன் கிடைக்கும். நம்மளாம் யார் கூட்டம்? இஸ்ரவேல் கூட்டம். பக்கத்திலேயே இருப்போம். ஏதாவது கூட்டம் வந்தால் உடனே நம்ம என்ன செய்வோம்? ஓடி வந்துடுவாங்க. ஜெபம் நடக்குது போகலாம், அங்கே உபவாச கூட்டம் நடக்குது போகலாம். அவங்களாம் தான் இஸ்ரவேல் கூட்டம். இஸ்ரவேல் கூட்டத்தை ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, கிட்ட இன்னும் வாங்க வாங்க, பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னும் நெருங்கி வாங்க, இன்னும் நெருங்கி வாங்க, ஆவிக்குரிய ஜீவித்தில் நெருங்கி வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு கூட்டத்தை அழைக்கிறாரு. இன்னொரு கூட்டம் யாக்கோபு வெளியே இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இயேசுன்னு தெரியாதுன்னு ஐயா ஜெபம் பண்ணார். இயேசு கிறிஸ்து தெரியாத நிறைய பேர் இருக்கிறாங்க. அது ஒரு யாக்கோபு கூட்டம். அந்த கூட்டத்தை மனம் திரும்பும்படி, தூரமாக இருக்கிற இஸ்ரவேலை கிட்டி சேர்க்கும்படி கர்த்தர் என்ன செஞ்சாரு? அழைத்தார்.
அப்போ ஒரு மனுஷனை அழைக்கிறார்னா அவருடைய பணியை செய்வதற்கு என்ன 2 கூட்டத்தையும் நம்ம என்ன செய்யணும்? ஒரு ஊழியம் செய்யணும்னா ரட்சிப்புக்குள்ளாய் ஜனங்களை நடத்துகிறோம்ல. இங்கே வாங்க, ஒரு ரட்சிப்பு கூட்டம் நடக்குது. எத்தனை பேர் அப்போல்லாம் ரட்சிப்பு அடைந்தாங்க தெரியுங்களா? எத்தனை பேர் பொதுவான கூட்டத்தில், நான்லாம் சின்ன வயசில் போகும்போது ஃபாதர் பெர்க்மன்ஸ் கூட்டத்தெல்லாம் பார்த்துருக்குறேன். இந்துக்கள் வருவாங்க, முஸ்லீம்க்கு வரும். சின்ன வயசில் நான் பார்த்துருக்குறேன். அவங்களாம் பலவீனப்பட்டு விடுதலை, அவங்க அந்த அன்பை ருசித்து நிச்சயமாக அங்கே போனால் விடுதலை கிடைக்கும், இங்கே போனால் ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லி நிறைய முஸ்லீம் வருவாங்க, நிறைய இந்துக்கள் வருவாங்க. ஆண்டவரே தெரியாத, நீங்கள் தாம்பரத்தில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, இரும்புலியில் ஒரு இடம் இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு முறை 3 கூட்டங்கள் நடக்கும், பயங்கர பிரமாண்டமாக நடக்கும். வெளிநாட்டிலேருந்துலாம் வருவாங்க, வெளிநாட்டிலேருந்து அந்த படுக்கையிலே கொண்டு வருவாங்க வியாதியஸ்தர்களை, அபிஷேகம் கூட்டம் நடத்துவாங்க, சுகமளிக்கிற கூட்டம் நடத்துவாங்க. அப்போ ஜனங்கள் அதான் ஒரு ஊழியக்காரருடைய வேலை, அதுதான் ஜனங்களை கர்த்தர் பக்கம் திருப்பணும். மனம் திரும்பாத பிள்ளைகளை மனம் திரும்படியா ஜெபிக்கிறோம்ல, நம்ம போய் அவங்ககிட்ட இப்போ சொல்ல முடியாது. சொன்னால் நல்ல செய்வாங்க, நம்மளை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க, சொல்ல முடியாது. ஆனால் இங்கிருந்து நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. இங்கிருந்து நம்ம ஜெபிக்கும் போது அநேக ஜனங்கள் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு, இங்கே இருக்கிற எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு, ஒரு ஆத்மாவாவது ஆண்டவர் மனம் திரும்பபடி அவங்க பாவ உணர்வு அடைந்து ஒரு மனம் திரும்ப ஆண்டவர் செய்வார். அப்போ ஆண்டவருடைய பணி என்னன்னா, ஆண்டவர் எதற்காக ஒரு மனுஷனை அனுக்கிறான்னா அவருடைய வேலையை செய்யும்படியாய். அப்படி வேலை செய்யும் பொழுது சோர்வடைந்து போயிடல. இப்போ இங்கே உட்காந்துருக்காங்க, ஐயாலாம் உட்காந்துருக்காங்க, அவங்களாம் ஆண்டவர் அழைத்தது எப்போது? தாயின் கர்ப்பத்தில். நம்ம ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் தாயின் கர்ப்பத்தில் ஆண்டவர் அழைக்கிறார். நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம், அவங்களாம் ஊழியம் செய்யறதுக்கு லாய்க்கு இல்லை. நம்ம ஏதாவது அவங்கக்கிட்ட ஒரு குறையை பார்த்துட்டோம்னா அவங்க ஊழியம் செய்யறதுக்கு லாய்க்கு இல்லை, அவங்களாம் எப்படி தான் ஊழியம் செய்கிறாங்கன்னு தெரியல. நிச்சயமாக ஒரு நாளாக நம்ம அப்படி சொல்லவே கூடாது. முன்பெல்லாம் நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் நிறைய சத்தியங்களை கேட்டு சொல்லாத விட்டுட்டேன். நம்ம ஏன் போய் உட்காந்து அவங்களுக்கு நியாயம் அநியாயம்னு சொல்லிட்டு இருக்கணும்? அவங்களுக்காக ஜெபம் பண்ண ஆண்டவர் கிருபை அளிச்சிடுவார், மன்னிச்சிடுவார். அவங்க போய் முழங்காற்பட்டி ஆண்டவரே மன்னிச்சுட்டு சொன்னால் மன்னிச்சிடுவார், நம்மளை தான் மன்னிக்க மாட்டார். அல்லேலூயா. குறை பேசிட்டு வாக்குவாதம் பண்ணின்னு மேடைகளில் போட்டு அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை, ஊழியக்காரன் ஆண்டவர் உடைய தெரிந்து கொள்ளுதலை நம்ம அசட்டை பண்ணுகிறோம். அல்லேலூயா. எந்த ஊழியக்காரனை பற்றி நம்ம பேசுனா அவருடைய செலெக்ஷனை நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரே உங்களுடைய செலெக்ஷன் சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம். அதனால் ஊழியக்காரனை ஆண்டவர் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது உருவாக்கி அவருடைய பணியை செய்ய ஆண்டவர் கொடுக்கிறார். பணியை செய்யும் பொழுது நமக்கு என்ன நடக்குது? சில நேரங்களில் சோர்வுகள் வருது. பணியை நம்ம நிறைவாய் செய்து முடிக்கிறோமா? நிச்சயமாக ஊழியத்தின் பாதையிலே போராட்டங்கள் உண்டு. போராட்டங்கள் இல்லாமல் ஊழியமே கிடையாது, சோர்வுகள் இல்லாமல் ஊழியமே கிடையாது, பலவீனங்கள் இல்லாத ஊழியமே கிடையாது. ஆனால் பவுலை போல சொன்னோன்னா, நான் ஓட்டத்தை வெற்றியாய் ஓடி முடித்தேன்னு சொன்னோன்னா அப்போ கர்த்தர் நமக்கு பலனாய் இருக்கணும். அல்லேலூயா. நான் ஊழியம் செய்கிறேன், எனக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, எனக்கு நல்ல பைபிள் நாலேஜ் இருக்குது, ஜெபிக்கிற வர இருக்குது, ஒன்றும் ஊழியம் செய்யவே முடியாது, நிற்கவே முடியாது. எல்லாத்தையும் வெறுத்துட்டு எல்லாத்தையும் ஒழித்துட்டு நான் ஒன்றும் இல்லப்பான்னு வந்து நின்னாதான் ஊழியம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஊழியக்காரன் தான் ஆண்டவர் விரும்புகிறார். அவர்களை பலப்படுத்துவாராம். அவருடைய பலன் தான் ஊழியம் செய்ய நிச்சயமாக நமக்கு தேவை. என்னுடைய பலத்தினால நான் ஒன்றும் செய்யவே முடியாது. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கேன், நல்லா சாப்பிட்றேன், நல்ல உடம்பை நான் கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறேன், ஊழியம் செய்யவே முடியாது. அல்லேலூயா. நீங்கள் அநேக ஊழியக்காரங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சாட்சிகளை கேள்விப்பட்டீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நான் இந்த பழக்கத்திலிருந்து வெளியே வந்தேன், இந்த நோய் எனக்கு இருந்துச்சு, இந்த வியாதி எனக்கு இருந்தது, அவங்களுடைய சாட்சிகள். அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் பலப்படுத்துகிறாராம். அப்போ ஒரு ஊழியக்காரனை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவருடைய வேலையை செய்யும் பொழுது சில சோர்வுகள் வரும், சில பலவீனங்கள் வரும், சில நெருக்கங்கள் வரும், சில தாழ்வு மனப்பான்மைகள் வரும், நெருக்கங்கள் வரும். அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் பலனாயிருப்பார். அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது, தேவன் என் பலனாயிருப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க, தேவன் என் பலனாயிருப்பார். அவருடைய ஊழியத்தை செய்யணும்னா அவருடைய பலன் எனக்கு தேவை. அப்படிதான் பலனை பெற்று இந்த ஏசாயா தீர்க்கதரிசி பயங்கரமான ஊழியம் செய்தார். ப்ராஃபிட், பெரிய தீர்க்கதரிசி. நான் சொல்கிறேன், இன்னைக்கு என்னுடைய மெசேஜில் சொல்கிறேன், எல்லாருமே ஊழியக்காரர்கள். அவர்களை தேவன் எப்படி பலப்படுத்தி கனப்படுத்தினார் என்று சொல்லி தான் இன்றைக்கு நான் செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். பாருங்க, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசிங்க. ஆண்டவர் அவரை தாயின்
கர்ப்பத்தில் ஆண்டு தாசனாக தெரிந்து கொண்டு அவருடைய வேலையை செய்ய சொல்றார். யார் என் மூலமாய் செல்வார் சொல்லும்போது, நான் போகிறேன் ஆண்டவரை, என்னை அனுப்பும் என்று சொன்னவர். அல்லேலூயா. அவருடைய பரலோக தரிசனத்தை பார்த்தவர் இந்த பெரிய தீர்க்கதரிசி. வேதத்தில் ஏன் இவரை பெரிய தீர்க்கதரிசி சொல்றாங்க? கர்த்தருடைய எல்லா காரியங்களையும், இயேசு கிறிஸ்து வரப்போகிற எல்லா காரியங்களையும் முன்னறித்தவர். அதனால தான் பெரிய தீர்க்கதரிசி. ஏசப்பா எப்ப பிறப்பார், இம்மானுவேலர் என்று சொல்லி ஏசாயா 7ஆம் அதிகாரத்தை அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். அவருடைய திருப்பெயர்கள், அவர் நாமம் அதிசயம், அவர் ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன் என்பது ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லி இருப்பார். ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் ஒரு கிளை எழும்ப, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை எழும்ப, அவன் வேர்களிலிருந்து அவன் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை எழும்பி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை முளைத்து எழும்பும் என்று சொல்லியிருப்பார். அது ஆண்டவருடைய 1000 வருட அரசாட்சியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு தீங்கு செய்வார் ஒருத்தரும் கிடையாதான். புதிய வானம் புதிய பூமியில என்ன நடக்கும் என்பது ஏசாயா தீர்க்கதரிசி 11ஆம் அதிகாரத்து 32ஆம் அதிகாரத்தில், 42ஆம் அதிகாரத்தில், 35ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லியிருப்பார். ஏசாயா 52ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய ஊழியம், ஒரு சுவிசேஷங்களுடைய பாதகம் எப்படிப்பட்டது என்பதை ஏசாயா 52:7 சொல்லியிருப்பார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் அவருடைய பாடுகளை குறித்து, அவர் எப்படியாய் பாடப்பட போகிறார், எப்படியாய் மரணத்தை சந்திக்க போகிறார் என்பதை குறித்து ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை அவர் சொல்லியிருப்பார். ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் அவருடைய ஊழியம் எப்படி இருக்கும்? சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலை, கட்டுண்டவர்களுக்கு விடுதலை, சிறைப்பட்டவர்களுக்கு கட்டவிழ்த்தல், எப்படி அவருடைய ஊழியம் மகிமையாக இருக்கும் என்பதை ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருப்பார். ஏசாயா 63ஆம் அதிகாரத்தில் அவருடைய 2ஆம் வருகையை குறித்து சொல்லியிருப்பார். அதனால தான் அவர் பெரிய தீர்க்கதரிசி. அல்லேலூயா. மொத்தமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லா காரியங்களையும் முன்னறித்த ஒரே தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி. ஆமென். அவரை தான் தாயின் வயிற்றில் ஆண்டவர் அவனை தாசனாக தெரிந்து கொண்டார், உருவாக்கினார். அல்லேலூயா. பலப்படுத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம கூட சில வேளையில் ஊழியம் செய்வோம், சோர்ந்து போயிடுவோம். ஏன் தான் அந்த ஊழியத்துக்கு வந்து சில பேர் சொல்லுவாங்க என்கிட்ட, ஏன் தான் ஊழியத்துக்கு வந்தமே தெரியல, விட்டுட்டு மறுபடியும் பழைய நிலைமைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்ல நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்தும். அதுதான் வசனங்களை நம்ம தியானித்து வசனத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள வேண்டிய. இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது, ஆழமான ரகசியங்களை நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் பலனாயிருந்து ஊழியத்தை நிறைவேற்றி, பவுலை போல சொல்லுவோம், நான் ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடித்தேன். அல்லேலூயா. என் ஓட்டத்தை ஓடி முடித்தேன் என்று நம்ம வெற்றி முழக்க சொல்ல முடியும். அப்போ ஆண்டவர் ஒரு ஊழியத்தை செய்ய அவர் தான் பலனாக இருக்கிறார். அப்போ நான் கர்த்தர் என் பலனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் பலன் ஆண்டவர் கொடுப்பாரு. நான் பலன் அடைய எனக்கு வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 7 காரியங்களை நான் சொல்லிட்டு, இது செய்தி இல்லை, முகவரை இதுதான். 7 காரியங்கள் சொல்கிறேன். பலன் அடைய வழி, எப்படி நான் பலன் அடையணும், கிறிஸ்துவுக்குள் நான் எப்படி பலன் அடைந்து ஊழியத்தை செய்யணும். நீங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45 வசனத்தை பார்த்தீங்கன்னா, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். பலனடைய முதல் வழி கர்த்தருடைய நாமம். ஹல்லேலூயா. மத்தேயு 4:4 சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வார்த்தையில் நமக்கு பலன் உண்டு. ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். காத்திருப்பதினால் நமக்கு பலன் உண்டாகிறது. தேவ சமூகத்தில் சங்கீதம் 8:2 தேவரீர் உம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் துதி உண்டு பண்ணினீர், பலன் உண்டு பண்ணினீர் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ துதியினால் நமக்கு பலன். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 12:9 என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். கிருபையினால நமக்கு பலன் கிடைக்கிறது. 1 கொரிந்தியர் 2:4 உங்கள் விசுவாசமே உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ விசுவாசத்தினால் நமக்கு பலன் உண்டாகிறது. லூக்கா 4:14 இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்ப போனார். அப்போ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர்னால நமக்கு பலன் உண்டாகிறது. இத்தனை காரியங்கள் சொன்ன, 7 காரியங்கள் சொன்ன. கர்த்தர் என் பலனாய் இருப்பார், ஆகிலும் நான் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். ஊழியம் செய்ய பலன் தேவை, பரிசுத்தமாய் வாழ பலன் தேவை. இந்த உலகத்தில் நான் சாட்சியாக வாழணும், எனக்கு பலன் தேவை. என்ன பலன்? தேவனுடைய பலன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்கணும்னா எனக்கு பலன் தேவை. ஆமென். என்னுடைய காரியங்களை நான் நேர்த்தியாய் நடப்பிக்கணும்னா எனக்கு பலன் தேவை. மாம்சீக பலன் சொல்ல, உள்ளான மனுஷனில் நமக்கு பலன் தேவை. அந்த பலன் எதனால கிடைக்குது? கர்த்தருடைய நாமத்தினால, வேத வசனத்தினால, காத்திருப்பதினால, தேவ சமூகத்தில் துதியினால உண்டாகிறது. கிருபையினால் அந்த பலன் உண்டாகிறது. விசுவாசத்தினால பலன் உண்டாகுது. ஆவியானவரால் பலன் உண்டாகிறது. இந்த பலனை பெற்று கொண்டு தான் தேவனுடைய உன்னதமான ஊழியத்தை, கனமான ஊழியத்தை செய்ய முடியும்.
எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. கனமான ஊழியமா? அவருடைய ஊழியம் கனமான ஊழியம், தேவனால் அழைக்கப்பட்டு இருக்கணும். எபிரேயர் 5:4 என்ன சொல்லுது? ஒருவன் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை தான் அவன் செய்ய தானா ஏற்படுகிறது. அப்போ ஊழியத்தை ஆண்டவர் தான் கொடுக்கிறார், கனமான ஊழியம். அந்த ஊழியத்தை கொடுக்க தேவன் நம்மை அழைக்கிறார். அழைக்கும் போது அவருடைய பலனை பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்யும் பொழுது நம்ம முடிவில் கனம் பெறுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கனம் பெறுவோம். ஆமென். கனம் அவர்கிட்ட தான் இருக்குதுங்க. யாருமே மரியாதை செலுத்துவாங்கன்னு நம்ம சொல்லவே கூடாது. இவங்க நான் நன்மை செஞ்சேன், இவங்க எனக்கு மரியாதை செலுத்தணும், இவங்ககிட்ட நான் நல்லா ஜெபம் பண்ணேன், அவங்க ஜபத்தினால விடுதலை கிடைச்சிது, எனக்கு மரியாதை நன்றி சொல்லணும்னு யாருமே எதிர்பார்க்கவே கூடாது. தேவ பிள்ளைகளாகிய நாம் யாரிடத்துல மரியாதையோ கனத்தையோ எதிர்பார்க்க, கனம் கொடுக்கிறவர் அங்கிருந்து பரத்திலிருந்து தான் வருகிறது கனம். ஆமீன். ஐஸ்வர்யம் கனமும் அவராலே வருகிறதா. ரட்சிப்பு சிலதெல்லாம் அவருடையது, ரட்சிப்பு அவருடையது, கனம் அவருடையது, வெள்ளியும் பொண்ணும் அவருடையது, யுத்தம் அவருடையது, ஜெயம் அவருடையது, உலகம் நிறைவும் அது அவருடையது. சிலது அவருடையது, அவர்கிட்ட இருந்து தான் வரும். அப்போ கனம் யார்கிட்ட இருந்து வரணும்? மனுஷகிட்ட எதிர்பார்க்கவே கூடாது, கனம் தேவனிடத்திலிருந்து தான் வரும். அப்போ இன்றைக்கு செய்தியின் தலைப்பை நான் சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். இன்னும் 15-20 நிமிஷங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். 3 காரியங்கள் உங்கள் மத்தியில் வைத்து பலவீனமாக இருந்த சில ஊழியக்காரர்களை தேவன் எப்படி பலப்படுத்தி அவர்களை கனப்படுத்தினார் என்று சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவதாக வாசிங்க, எடுத்தவங்க வாசிங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசி. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூர் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூளை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போதனை பண்ணு என்றான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே என்ன போடப்பட்டிருக்கு? ஒரு ஊழியக்காரர். யார் அவர்? தீர்க்கதரிசியாகிய எலியா பயந்து ஓரேப் என்ற மலைக்கு ஓடி போறார். எங்க போறாரு? பயந்து போய் ஓரேப் என்ற மலையில போய் அங்க ஒளிந்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி அவர், பயங்கரமான அற்புதங்களை செய்தவர். ஹல்லேலூயா, பயங்கரமான அற்புதங்களை செய்தவர். ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இப்போ ஒரு ராஜா கிட்ட நிற்கிறார். கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும்னா ஒரு மனுஷன் எவ்வளோ பரிசுத்தவானாக இருக்கணும், நீதிமானாக இருக்கணும், உண்மை உள்ளவனாக இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு ஜெபம் பண்ணுறாரு. அடுத்தது எங்கே போய் ஜெபம் பண்ணுறாரு? தன்னுடைய முகங்குப்புற விழுந்து ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுறாரு. சாரிபாத் விதவையின் மகனை உயிரோடு எழுப்புறார். ஒரு இடத்துல தன்னுடைய முகம் முழங்காலில் பட குனிந்து ஜெபம் பண்ணாராம். தன்னுடைய முகம் முழங்காலில் பட குனிந்து எவ்வளோ பாருங்க இறங்கி ஜெபம் பண்ணுறாரு. அப்புறம் அங்கே என்ன நடக்குது? அற்புதம். மேகம் கருத்து பெருமழையின் சத்தத்தை அவங்கெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறார்? வராரு, வானத்திலேருந்து அக்கினி இறக்குறார். கேட்டருளும். ஒரே ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ணுறாரு. ஆண்டவர் வானத்திலேருந்து அக்கினி இறக்கி எல்லா பாகால் தீர்க்கதரிசிகளெல்லாம் எல்லாம் கொன்று போட்டு ஒரு பெரிய எழுப்புதலை அன்று கொண்டு வந்தார். இஸ்ரவேலிலே ஊழியம் செய்த எலியா தீர்க்கதரிசி பயந்து ஓரேப் என்ற மலைக்கு ஓடுறாரு. என்ன சொல்றாரு? என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் கர்த்தாவே, நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு பலவீனம். அங்கே ஒரு ஊழியக்காரன் மகத்தான ஊழியத்தை செய்தவர், மகிமையான ஊழியத்தை செய்தவர், வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவர். எல்லாரும் முகம் குப்புற விழுந்துரு, எல்லாம் வணங்குறாங்க. அவர் நினச்சிட்டாரு எல்லாம் மனம் திரும்பிட்டாங்க, அவ்வளோதான், சமாரியா ஃபுல்லாக இஸ்ரவேலில் எல்லாம் மனம் திரும்பிட்டாங்க அப்படின்னு நினச்சாரு. ஆனால் ஒருத்தரும் மனம் திரும்பலை. எல்லாருமே அவருக்கு எதிராக நிற்கிறாங்க. அவர் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தனா நிற்கும் போது நமக்கு என்ன வரும்? சில நேரத்தில் பயம் வரும்ல. நிச்சயமாக பயம் வருமா? இல்லை. இவ்வளோ அற்புதம் செஞ்சிட்டோம், இந்த பெயர் சபாவே அவருக்கு ஆசிரப்பாவுக்கு நல்ல ஆதரவாக இருக்குன்னு சொல்லும்போது பெயர் சபாவை எதிர்த்து நிற்கும்போது அவர் என்ன செய்வார்? பயந்து போய் எவ்வளோ கூட்டம் நடத்தணும், எவ்வளோ உபவாசம், எவ்வளோ ஜபம், ஒருத்தரும் என் பக்கத்தில் நிற்கலையே அப்படி சொல்லிட்டு அவர் சோர்ந்து போயிடுவார். அதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய பிசாசு கொண்டு வருகிற பலவீனம். ஒரு மனுஷனை எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அவனை கீழே தள்ள வைக்க எதுவும் சின்ன ஒரு லேடி தான், சின்ன இல்லை, ஏசபேல் ஒரு லேடி தான். அவங்க வார்த்தைக்கு அவர் பயப்படணுமே அவசியமே இல்லை. ஏன்னா ராஜாவுக்கு முன்னாடி போய் நின்றவர், பெரிய காரியம். ஒருத்தனா நின்று கர்மேல் பர்வதத்தில் அக்னி இறக்கி எல்லா 850 பாகால் தீர்க்கதரிசி கொன்று போட்டவர்.
ஆனால் இப்போ என்ன செய்கிறாரு? போதும் கர்த்தாவே, என் பிதாக்களை பார்க்க நான் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளுங்க, மரணத்தை கொடுங்கன்னு சொல்கிறாரு. சில நேரத்தில் ஊழியக்காரர்களை சிதறடிக்கிற ஆவி சிதறடிக்கும், வழியிலேயே உட்காந்துட்டு இருக்கும். அல்லேலூயா. ஊழியக்காரன் போகும்போது வரும்பொழுது என்ன பேசலாம், ஏது பேசலாம், என்ன மனமடிவாக்கலாம் அவங்கள. சிலது சிதறடிக்குமா, அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடும். சிதறடிக்கிற ஆவி அதுதான். அல்லேலூயா. இந்த யேசபேல் சிதறடிக்கிற ஆவி. அவருடைய ஊழியத்தை தடுத்து நிறுத்தும்படியாய், மகிமையான ஊழியம், மரணத்தை பார்க்காதபடி ஆண்டவர் அவரை மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப் போகிறார். எவ்வளோ பெரிய கனம் பாருங்க ஒரு ஊழியக்காரனுக்கு. மரணத்தையே மரணம்னு கேட்டவர் மரணத்தையே பார்க்காதபடி, மரணத்தை காணாதபடி அவருக்காக அக்கினி ரதங்களும் குதிரைகளும் பரலோகத்திலிருந்து வந்து அவரை கொண்டு போகிற அவ்வளோ பெரிய மகிமையான ஊழியத்தை அவர் செய்தவர். ஆனால் அதை சிதறடிக்கிற ஒரு ஆவி அவரை பலவீனப்படுத்தினது. நல்லவன்ல போதும் அப்படின்றாரு ஆண்டவர். நம்மளை விடமாட்டார். அல்லேலூயா. போதும் ஆண்டவர் சொன்னாலும் இன்னும் 15 வருஷங்களை கூட்டி கொடுப்பார். அல்லேலூயா. போதும்னு சொன்னால் இன்னும் 20 வருஷம் இருந்து என் ஊழியத்தை செய், எப்படி கஷ்டப்பட்டா நான் உனக்கு பலனாக இருப்பேன். ஆண்டவர் அதனால தான் பலப்படுத்துகிறார். 2 முறை தூதர் என்ன செய்கிறாங்க? தண்ணீரும் அப்பமும் கொடுக்குறாங்க. அப்போ கூட அவர் என்ன சோர்ந்து போய் படுக்கிறார். கொஞ்சம் தூங்குட்டோன்னு ஆண்டவர் விடுறார். நல்லா தூங்குனா தான் 40 நாள் நடக்க முடியும்னு சொல்லிட்டு நல்லா தூக்கத்தையும் கொடுக்குறார், சாப்பாடையும் கொடுக்குறார், தூக்கத்தையும் கொடுக்குறார். 2 தூதர்கள் 2 வேலை 2 தூதர் செய்கிறாங்க. அப்புறம் தான் கேட்குறார், உனக்கு என்ன இங்கே வேலை? 2 வாட்டி கேட்குறார், உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு சொல்லி. ஓரே பர்வதத்தில் ஆண்டவர் பெருங்காற்று மூலமாய், பூமி எதிர்ச்சி மூலமாய், அக்கினியாய் உத்தரவர்களுக்கு தேவன். அவருடைய சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணும். அவருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்யும். அவருடைய சத்தம் காட்டை வெளியாக்கும் என்று சொல்லி 29ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். அவருடைய சத்தம் அங்கே வருகிறது. மெல்லிய சத்தத்தில் பேசுகிறார். உனக்கு இன்னைக்கு என்ன வேலை? இன்னைக்கு நான் எவ்வளோ பெரிய வேலை உனக்கு கொடுத்துருக்குறேன். இங்கே நீ என்ன செய்கிற? ஆண்டவர் சொல்கிறார். பலப்படுத்தி பேசும்பொழுது தான் அவர் 40 நாள் என்ன செய்கிறாரு? ஓரேப் என்ற பர்வதத்தில் அவர் கொண்டு. ஓரேப்னா என்ன தெரியுமா? தேவனுடைய வேலை செய்கிற இடம் தான் ஓரேப். இதுதான் ஓரேப். இது தேவனுடைய வேலை செய்கிற இடம். ஹல்லேலூயா. நீங்கள் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஓரேப் பற்றி சொல்லப்பட்டிருக்கும். யாத்திராகமம் 3:12, யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தில் ஓரேப் என்னன்னா நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வேலை செய்கிற இடம் தான் ஓரேப். யாத்திராகமம் 3:2 பார்த்தீங்கன்னா மோசேக்கு அங்கே ஆண்டவர் ஒரு வேலையை கொடுப்பார். நீ போய் பார்வட்டுக்கிட்ட போய் ஜனங்களுக்காக பேசு, அவங்கள இந்த இடத்துலேருந்து என்ன செய்யணும்? கொண்டு போனோம். எங்கே போனோம்? அடிமைத்தனத்திலேருந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு நீ தான் அழைத்து போகணுன்னு ஒரு வேலையை கொடுக்குறார். 12 அங்கே சொல்கிறாரு, ஒலிவ மலைக்கு ஓரேப் மலைக்கு இஸ்ரவேலரை தேவனுக்கு பலியிடும்படி அழைத்து வர மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆமென். 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தாகத்தினால் அங்கே வாடும்பொழுது ஓரேப் மலையில் தண்ணீரை கொடுத்தார், ஜீவ தண்ணீரை கொடுத்தார். 19ஆம் அதிகாரத்தில் பார்த்தா மோசேயுடன் ஒரு உடன்படிக்கை செய்து 10 கற்பனைகளை கொடுத்தாராம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள், யாத்திராகமம் 3:12, யாத்திராகமம் 17:6, யாத்திராகமம் 19:1-8 வசனங்களில் அவர் ஓரேப் மலையில் தண்ணீரை கொடுத்தார். ஓரேப் மலையில் கட்டளைகளை, நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். ஓரேப் மலையில் தேவனுடைய வேலை செய்யும்படி மோசேக்கு கட்டளையிட்டார். அப்போது யாரெல்லாம் ஆண்டவர் வேலை செய்யும்படி கட்டளை இடுகிறார்களோ அவர்களெல்லாம் ஒரு ஆவி சிதறடிக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் அங்கே பலப்படுத்தினார். எப்படி பலப்படுத்தினார்? ஆண்டவர் எலியாவை அப்போ தண்ணீரும் கொடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார். அந்த பலத்தினால் அவர் 40 நாட்கள் ஓரே பர்வதம் மட்டும் போய் தனக்கு ஆண்டவர் வைத்த வேலைகளை செய்து முடித்தார். ஆமென். அவர் ஸ்தானத்தில் எலிசாவை அவர் அபிஷேகம் பண்ணினார். 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினார். அதற்கு மாத்திரமல்ல, நீங்கள் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் யோர்தானை பிளக்க செய்தார். அல்லேலூயா. மகிமையான ஊழியத்தை முடித்து அவர் மரணத்தை காணாதபடி, நீங்கள் 2 யாத்திராகமம் அது 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மரணத்தை காணாதபடி அக்கினி ரதங்களும் குதிரைகளும் அவருக்காக இறங்கி வந்து அவரை அப்படியே கொண்டு போனது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமீன். அதுதாங்க கர்த்தர் கொடுக்கிற, தேவன் கொடுக்கிற கனம். அது மாத்திரமல்ல, யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே 1-10 வசனம் பார்த்தீங்கன்னா மறுரூப மலையில் எலியா அவரோடு கூட வந்தார். ஹல்லேலூயா. யார் அவர்? நம்மை போல பாடுள்ள மனுஷன், ஆனால் ஜெபிக்கிறவர், கர்த்தருடைய ஊழியக்காரனாய் தீர்க்கதரிசியாய் வந்ததனால் கர்த்தர் தன்னுடைய பலத்தை கொடுத்து அவரை பலப்படுத்தி மகிமையான காரியத்தை அவர் மூலமாய் செய்து அவரை கனப்படுத்தினார். ஆமென். மறுரூப மலையில் இயேசு கிறிஸ்து, மோசே, எலியா 3 பேரும் பேசுறது 3 சீஷர்கள் பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா.
மறுரூப மலையில் எலியா தோன்றினார். எவ்வளோ பெரிய கனம் பாருங்களேன். நம்மளுக்கு அப்படிப்பட்ட கனத்தை கர்த்தர் கொடுக்கணும். எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தரிடத்துலேருந்து நமக்கு வரணும். ஆமென். மனுஷர்கிட்ட வந்தால் அதை சொல்லி காட்டுவாங்க, அதுக்கப்புறம் அதை பிடுங்கி கொள்வாங்க. ஆனால் தேவனிடத்துலேருந்து நமக்கு என்ன வரணும்? கனம் வரணும், பலன் வரணும், நம்ம பலப்படணும். எலியா பலப்பட்டார். அல்லேலூயா. சோர்ந்து போனார், சிதறடிக்கிற ஆவி சோர்ந்து போய் படுத்து கொண்டார். கர்த்தர் அவரை பலப்படுத்தினார், மாத்திரமல்ல கனப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவரை கொண்டு அநேக அற்புதங்களை செய்தார். அவர் மேல் இருந்த சால்வை எலிசா மேலே பட்ட உடனே அவர் என்ன செஞ்சார்? இவர் 7 அற்புதங்களை செய்தார்னா அவர் 14 அற்புதங்களை செய்தாராம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனை கனப்படுத்தணும்னா தேவன் நம்மை பலப்படுத்தணும். அவருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்யணும். சிலது நம்மதை பலவீனப்படுத்துகிற மாதிரி சில ஆவிகள் சிதறடிக்கிற அந்த ஏசபேலை போல, ஏசபேலின் முடிவு நமக்கு தெரியும், பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. ஆமென். அப்போ நமக்கு ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணாதீங்க. அவங்க இப்படி பண்ணணும், இப்படி நாசமாக போகணும், அவங்க வந்து என்ன செய்யணும்? பலவீனப்படணும், செத்து போகணும், நம்ம ஜெபம் பண்ணவே கூடாது. ஹல்லேலூயா. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும், ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், ஜெபம் பண்ணணும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் அவருடைய காரியத்தை, நம்ம அவருடைய காரியத்தை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும் பொழுது அவர் நம்முடைய காரியங்களை அவர் எடுத்து நம்மை நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். முதலாவதாக எலியாவை பலப்படுத்தி ஆண்டவர் கனப்படுத்தினார். 2வதாக நாம் ஒரு மனுஷரை சொல்லுகிறேன், எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7லேருந்து 10 வரை வாசிங்க. 2 கொரிந்தியர் 12 7லேருந்து 10. பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆமென். ஹல்லேலூயா. இங்க யாரு? பவுல். அவர் யார்? ஒரு மிஷனரி. பவுல் அப்போஸ்தலன். அவர் நிறைய சபைகளை ஸ்தாபித்தவர். ஆனால் ஆரம்பத்தில் அவர் ஒரு மிஷனரியாக அவர் என்ன செஞ்சார்னா எல்லா இடங்களுக்கும் சென்று சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவே பிடிக்காது அவருக்கு. யெகோவா தேவன் தான் அவர், யெகோவா தான் எங்களுக்கு தேவன், பிதா தான் தேவன் அப்படி சொன்னவர். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அந்த தமஸ்கு வீதியில் இயேசு கிறிஸ்து தன்னை பிரதியட்சமாய் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். வானத்திலிருந்து ஒரு ஒளி வந்து அவர் என்ன செஞ்ச மனம் திரும்பும்படி அந்த ஒளியை பார்த்து அவர் என்ன செஞ்சார்? 3 நாள் பார்வை இல்லாமல் இருந்தாராம். அவர் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அது என்ன இருந்துச்சா? அது அவர்கிட்ட அது வந்து அவருடைய மேன்மைகளை பார்த்துங்க, உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களில் நான் பிரியப்படுகிறேன். யாராவது நம்ம இப்படி சொல்ல முடியுமா? என் பலவீனம், சிறு வயசில் எனக்கு ஒரு பயங்கரமான பலவீனம். நான் படிக்கும்போது வாலிப நாட்களில் 1999 பயங்கரமான ஒரு பலவீனம் எனக்கு வந்துச்சு. படுக்கை ஆகிட்டேன். நான் கிட்டத்தட்ட 1 வருஷம் என்னால் சின்னது அப்பண்டிஸ் ப்ராப்ளம் தான். அது என்னால் அப்போ அந்த நேரத்தில் சாப்பிடாம ஒரு பெரிய பலவீனம் ஆயிடுச்சு. டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க, நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம்லாம் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்லிட்டாங்க. பெரிய பலவீனம் வந்துடுச்சு பாருங்கள். அந்த பலவீனம் வரும்போது நான் எப்படி ஆண்டவரை தேடுறேன், நான் எப்படி ஆண்டவரை நோக்கி பார்க்குறேன். பலவீனம் வந்தால் நம்ம என்ன செய்வோம்? முறுமுறுத்து உக்காந்துருப்போம், சாப்பிட மாட்டோம், பைபிள் படிக்க மாட்டோம், வேதத்தை வாசிக்க மாட்டோம். ஏன் எனக்கு இந்த வியாதி, ஏன் எனக்கு இந்த பலவீனம், ஏன் எனக்கு இந்த நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் முறுமுறுப்பு. இங்கே பவுல் சொல்கிறாரு, அந்த பலவீனங்களில், அந்த துன்பங்களில், நிந்தைகளில் நான் பிரியப்படுகிறேன். என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஏன் தெரியுமா அவர் மேன்மை பாராட்டுகிறாரு? அந்த பலவீனத்திலே அவருடைய பலன், ஹல்லேலூயா, அவருடைய பலன் எப்படியா? கொஞ்சமா இல்லை, பாதி இல்லை, கணுக்கால அளவு, முழங்கால அளவு இல்லை, முழு பூரணமாய் அவருடைய கிருபை, ஹல்லேலூயா. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கு என்றார்.
ஆண்டவர் சுகப்படுத்தலை, அவருக்கு சுகத்தை கொடுக்கல. இந்த முள்ளு குத்துது, ஏன்னா அந்த ஒளியை பார்த்ததுனால அவருக்கு அந்த கண்கள் இருந்து ஒரு பலவீனமா, ஒரு செதில் மாதிரி, மீன் செதில்கள் தெரியுங்களா, சின்ன சின்ன மீன் செதில்கள் இருக்குமா, அது மாதிரி அவர் கண்ணிலிருந்து கொட்டிகிட்டே இருக்குமா. தண்ணி அப்படியே சீழு ரத்தமாக சேர்ந்து கொட்டிகிட்டே இருக்குமா அந்த கண்ணு, 2 கண்ணுலையும். அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒளியை பார்த்ததுனால, மகத்துவமான அந்த ஒளியை பார்த்ததுனால அவருக்கு அந்த கண்ணில் பலவீனம். ஒரு முள், அது மாம்சத்தில் ஒரு முள் நமக்கு கொடுக்கப்பட்டுட்டே இருக்கும். நம்ம சோர்ந்தே போகக்கூடாது. ஏன் தெரியுமா, அந்த பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்குமா. கொஞ்சமாய் இல்லை, பூரணமாய் விளங்குமா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்வேன், ஏனென்றால் அவர் என்னை உண்மை உள்ளவன் என்று இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடி நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். பலவீனங்களில் ஸ்தோத்தரிக்கிறார், பலவீனங்களை மேன்மை பாராட்டுறார், பலவீனங்களை பிரியப்படுறார். அவ்வளோ பெரிய பலவீனங்கள், சாதாரண கண்ணில் கொட்டுற பலவீனங்கள் அல்ல. நீங்கள் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய பலவீனங்களை குறித்து சொல்லிருக்கோம். 24ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24. அந்த யூதர்களால் 1 கொரிய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். 40 × 5 எவ்வளோ, 200 அடிகள். அவருடைய முதுகெல்லாம் அப்படியே கொஞ்சம் கூணு மாதிரி தான் இருக்குமா, அடித்து 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 கூணு மாதிரி இருப்பாராம். 3 தரம் மிலாறுகளினால் அடிப்பட்டேன், 1 தரம் கல்லறி உண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே 1 ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அப்புறம் அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசம், கள்ளரால் வந்த மோசம், என் சுய ஜனங்களால் வந்த மோசம், அந்நிய ஜனங்களால் வந்த மோசம், பட்டணங்களில் உண்டான மோசம், வனாந்தரத்தில் உண்டான மோசம், சமுத்திரத்தில் உண்டான மோசங்கள், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்கள், பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். அல்லேலூயா. இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்க கவலை என்னை நாள்தோறும் நெருக்குச்சான். எவ்வளோ பாடுங்க பாரு. முள்ளு நானதுங்களா, உபத்திரவம், பயங்கரமான சிறுமை, கொடுமை, வலி. அந்த உபத்திரவத்தின் மத்தியில் தேவன் அவரை பலப்படுத்தி, தேவன் பவுல் அப்போஸ்தலர் கைகளினால் அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்தாராம். நீங்கள் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் தேவன் அவரை கொண்டு அநேக அடையாளங்களை செய்தார், பலத்த காரியங்களை செய்தார். 19ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டு போயின. பாருங்க, எவ்வளோ ஒரு அபிஷேகம் பாருங்க, எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்க. ஆண்டவர் பலவீனத்தின் மத்தியில் அவரை பலப்படுத்தினார். சாதாரண மனுஷன் அல்ல பவுல், பயங்கரமான ஒரு ரோம அரசாங்கத்தின் அங்கத்தினர். அவர் யூத குலத்தை சேர்ந்தவர், நல்ல பயிற்சி பெற்றவர், படிப்பாளி, நல்ல பணக்காரர், அவ்வளோ சொத்து, நல்லா படித்தவர், எல்லாம் நிறைய 6 மொழிகள் அவருக்கு தெரியுமா, லாங்குவேஜ். ரோமர் பெரேஸ் தெரியுமா, சீரிய பாஷை தெரியுமா, அப்புறம் கிரேக்கு லத்தீன் தெரியும் அவருக்கு, அப்புறம் அந்த அராமிக் மொழி தெரியுமா, 6 மொழிகள் தெரியுமா. ஆனால் கர்த்தருக்காக வெகு பாடுகள் பட்டு, உபத்திரவங்கள் பட்டு, நிந்தைகள் மத்தியில், உபத்திரவங்கள் மத்தியில், நாச மோசங்கள் எவ்வளோ சொல்கிறார் 11ஆம் அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 11. அவ்வளவு உபத்திரவங்கள் மத்தியில், பாடுகள் மத்தியில், வேதனையின் மத்தியில், துன்பத்தின் மத்தியில், சரீர பலவீனங்கள் மத்தியில் அவரை ஊழியம் செய்தார். அல்லேலூயா. தேவன் எப்படி கனப்படுத்தினார், அவர் கைகளினாலே பலத்த அற்புதங்களை, அவர் ட்ரெஸ்ஸு பட்டு அநேக வியாதியஸ்தர்கள் குணமடைந்தார்களாம். நிழல் பட்டு, பேதுரு நிழல் பட்டு குணமடைந்தார். இவருடைய ட்ரெஸ்ஸு பட்டு, உருமால்கள், அவருடைய சரீரத்தில் இருக்கிற கச்சைகள், உருமால்களை எல்லாம் கழற்றி போடும்போதே அவ்வளோ பொல்லாத வியாதிகள் அநேகரை விட்டு நீங்கி போனோம். நடந்து போனாலே அற்புதம் நடக்கணும். அல்லேலூயா. நான் நடக்கிறேன்னா அந்த இடத்துல அற்புதம் நடக்கணும். அந்த இடத்துல யோர்தான், பாருங்க, ஆசாரிகள் உள்ளங்கால் பட்ட மாத்திர யோர்தான் என்ன செஞ்சிச்சு, கால் பட்ட மாத்திரத்தை யோர்தானே, அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஊழியம் அப்படியா இருக்கணும். கால் பட்டாலே, நிழல் பட்டாலே, நம்ம ட்ரெஸ்ஸு யார் மேலே டச் ஆனாலும் அவங்களுக்கு என்ன செஞ்சு அற்புதம் நடக்கணும். ஏன் நடக்கலைப்பா? அந்த காலத்தில் அப்போ இருந்த அபிஷேகம், அவ்வளோ வைராக்கியம் இன்றைக்கி இல்லை, நம்மக்கிட்ட குறைஞ்சிச்சு. அதனால தான் அற்புதம் நடக்கலை. சில பேர் வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு சமாதானமாக இருக்கும், சில பேர் வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டு போனாலே பயங்கர சண்டை சச்சரவு வரும். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் வீட்டுக்கு வந்தால் சமாதானமாக இருக்குது, அவங்க வந்தாங்க, அந்த வசனத்தை சொன்னாங்க, இவ்வளோ சமாதானமாக இருந்துச்சுன்னு. ஒருத்தர் வந்தாங்கன்னா போன உடனே சண்டை,
போன உடனே தூக்கி எறிஞ்சு நிறைய வீட்டில் நானே அனுபவிச்சிருக்கிறேன். அதான் சொல்கிறேன். சில பேர் வந்து போனாலும் பயங்கர சண்டை நடக்கும். சில பேர் ஊழியக்காரர்கள் வந்தாலே சமாதானமாக இருக்கும், ஒரு நிறைவு இருக்கும். ஊழியக்காரர்கள் அப்படி இருக்கணும். ஆண்டவர் அப்படியாய் பலப்படுத்தினார். அதெல்லாம் சொன்ன ஆண்டவருடைய பலனை பெற்றுக்கொண்டு கர்த்தர் என் பலனாயிருப்பார், கர்த்தர் என் பலனாயிருப்பார் சொல்லுதில் பிரயோஜனம். எப்படி பலனாயிருப்பார்? வாசிக்கணும், வேதத்தை விசுவாசிக்கணும், அவருடைய நாமத்தின் மேலே சார்ந்தே இருக்கணும். எப்பொழுதும் தேவ சமூகத்தில் ஒரு ஊழியக்காரன் வந்து ஒருத்தர் வேலை செய்கிறாங்க. சிஸ்டர், வேலை செய்யறதுக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும்? இப்போ நீங்கள் வெளியே வேலை செஞ்சீங்க, இப்போ எத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்வீங்க? 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அப்போ ஒரு ஊழியக்காரன் எத்தனை மணி நேரம் ஜெபிக்கணும்? தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். எத்தனை மணி நேரம் ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்கன்னு என்னால் தெரியல, சொல்ல முடியல. 1 hour கூட இருக்க மாட்டுறாங்க சில ஊழியக்காரர்கள். ஆனால் சில பேர் 8 மணி நேரம். அந்த உலக வேலை செய்யறதுக்கு 8 மணி நேரம் கொடுக்கணும்னா பரலோக வேலை செய்யணும்னா எவ்வளோ மணி நேரம் கொடுக்கணும்? நம்ம காத்திருக்கிறோமா? இங்கே வந்து ஒரு 3 கொஞ்சம் நேரம் லேட் ஆச்சுன்னா நம்ம என்ன செய்யறோம்? முகலா சுளிக்கிறோம் எல்லாரும். அப்படி இப்படி திரும்பி திரும்பி பார்த்து நம்மளை இங்கே இருக்கிறவங்கள டைவர்ட் பண்ணி அவங்க பாரு அதோ சரி டைம் ஆயிடுச்சு போடுது எல்லாம் நெளிகிறாங்க அப்படின்னு நம்மளே புரிஞ்சுக்கொள்வோம். தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். எவ்வளோ நேரம் காத்திருக்கிறீங்க? உண்மையாக நான் சொல்லுவேன், நான் சாட்சி. என்னுடைய குடும்பத்தில் என் கணவர் வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் யார்கிட்டையுமே போய் சொல்லவே மாட்டார். முதல்ல நைட்டெல்லாம் எழுந்து உட்காந்துப்பார். 1 மணி கூட தூக்கம் வராது அவருக்கு. பிரச்சனைனா தூக்கம் வராதுல்ல நமக்கு. எங்கே போய் யார்கிட்ட சொல்ல முடியும்? யார்கிட்ட உதவி கேட்க முடியாது. தேவ சமூகத்தில் உட்கார்ந்த நாட்களை நான் பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. 1 மணிக்கு நான் கரெக்டாக அவர் எழுந்தானே எனக்கு தெரியும், எல்லாமே சத்தம் கேட்கும். பால் தீர்க்கு தான் பார்ப்பாரு, பாத்ரூம் அதை திறந்து முகத்தை ஃபேஸ் எல்லாம் கழுவார், எல்லாமே நல்லா தெரியும், கேட்டே இருப்பேன். ஆனால் நான் எழுந்துக்க மாட்டேன். அவர் கூட எழுந்து ஜம்ப் பண்ணணும்னு சொல்லுவார். ஆவியானவர் எழுந்துக்க மாட்டேன். டயர்டாக இருக்கும், நம்ம வேலை செய்கிறோம்ல, அப்படியே தூக்கி பார்த்துட்டே. ஆனால் எனக்கு தூக்கமே கொடுக்க மாட்டார் ஆண்டவர். அவர் 1 மணிக்கு என்ன பண்ணுறார், 2 மணிக்கு என்ன பண்ணுறார், 3 மணிக்கு எல்லாமே எனக்கு தெரியும். 3 மணி 4 மணி 5 மணிக்கு அப்புறம் எங்களுக்கு அதிகாலை சர்வீஸ் 5 மணிக்கு முடிச்சு 6 மணிக்கு தான் அவர் படுப்பார். ஏன் சொல்கிறேன்னா, தேவ சமூகத்தில் ஒரு ஊழியக்காரன் 8 மணி நேரம் உட்காரணும். நம்மளுக்கு முழு நேரம் ஊழியமாக இருந்தால் 8 மணி நேரம் உட்காரலாம். நான் பாதியாக ஊழியம் செய்கிறேன்னா 4 மணி நேரம் உட்காருங்க. அல்லேலூயா. எவ்வளோ வீண் காரியங்களுக்கு நம்ம செய்கிறோம்ல. ஃபோனை எடுத்தால் எவ்வளோ மணி நேரம் ஓடுறதே தெரியாது. இப்படி 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 தள்ளியத்துக்குள்ளே 1 hour ஆகிடுது. சரி, சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒன்று பார்க்கலாம், யாராவது வசனம் போட்டால் இப்படி தான் பிசாசு இழுப்பான். வசனம் போட்டிருக்காங்களா பார்க்க சொல்ல 1 hour போயிடுது. அப்படியே தள்ளி 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 ஒன்று பார்த்து அப்படியே அப்படியே அங்கேயே எங்கேயோ போய் உள்ளே போய் அப்படியே ஆழத்தில் போய் அதுக்கப்புறம் பழச்சி எழுந்து வரத்துக்குள்ளே நேரத்தை ஆண்டவர் கொடுக்கணும். காத்திருக்கும் பொழுது பலன். இங்கே பாருங்கள், இந்த பவுலை ஆண்டவர் பலப்படுத்தினார், கனப்படுத்தினார். பவுலின் கையினால் அநேக அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார். வியாதியஸ்தர்கள் மேலே அவருடைய ட்ரெஸ்ஸை போடும்போது எல்லா வியாதிகளும் பரிபூர்ண சுகத்தை கொடுத்ததான். அவருடைய உருமால்களை எல்லாம் போடும் பொழுது பிசாசு பிடித்தவங்க அலறி அடித்து ஓடினார்களாம். அப்படிப்பட்ட அற்புதங்கள் சபைகளில் பிரதர் சொன்னது போல் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நம்முடைய சபைகளில் நடக்க வேண்டும். அல்லேலூயா. இங்கே வந்தால் ஒரு மாற்றம் வருது, இங்கே வந்தால் ஒரு ஜபத்துக்கு ஒரு விடுதலை கிடைக்குது, என் குடும்பத்தில் ஒரு விடுதலை கிடைக்குது, அநேகர் ஓடி வரணும் இந்த இடத்துக்கு. ஆண்டவர் அப்படியாய் ஊழியக்காரர்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தணும். பலவீன மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்ட ஒரு மிஷினரியை தேவன் பலப்படுத்தி கனப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். 3ஆவதாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்கள் எடுத்தவங்க வாசிங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 15ஆம் வசனம், 34ஆம் வசனம். 3 வசனங்களை வாசி கேட்போம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 15ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயின் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை போதும் சிஸ்டர். 34ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். நீங்கள் 14, 15, 34ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஊழியக்காரர், யார் இவர்? நியாயாதிபதி.
முதலாவதாக ஒரு தீர்க்கதரிசியை நம்ம பார்த்தோம், ஊழியக்காரர் மிஷினரி அப்போஸ்தலனை பார்த்தோம். மூன்றாவது நியாயாதிபதி. நியாயாதிபதினா என்ன அர்த்தம்னா, ஜனங்களை அவங்க காக்கணும், ஜனங்களை ரட்சிக்கணும். ஜனங்கள் எதிரி வரும்பொழுது ஜனங்களை அந்த எதிரிக்கிட்ட ஜனங்களை கைக்கு தப்புவித்து கர்த்தர்கிட்ட அவங்கள போய் என்ன செய்யணுமா, சேர்க்கிற வேலை தான் நியாயாதிபதியினுடைய வேலை. அப்படியா இங்கே கிதியோன் 6வது நியாயாதிபதி. இந்த நியாயாதிபதி புத்தகத்தில் 13 நியாயாதிபதிகள் இருக்கிறாங்க. இவர் 6வது நியாயாதிபதி. அவர் சொல்றார் பாரு, என்ன சொல்றாருன்னா, இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். எலியா சொல்றாரு, நான் என் தகப்பனை என் பிதாக்களை பார்க்கல நல்லவன் அல்ல. அங்கே அவர் இப்போ பவுல் சொல்றாரு, என்னுடைய மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது. இவர் சொல்றாரு, நான் மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். இந்த கிதியோன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, தகர்க்கிறவன், வெட்டுகிறவன் அர்த்தமா. அவன் பாகாலின் எல்லாம் காரியங்களை எல்லாம் வெட்டி போடுகிறதை நம்ம பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, பாகாலுடைய காரியங்களை எல்லாம் வெட்டி தகர்த்து போட்டான், ஒரு சுத்திகரிப்பு அந்த இடத்துல உண்டாக்கினான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கிதியோன் இங்கே என்ன செய்யறான்னா, பயந்து போய் தாழ்வு மனப்பான்மையினால தன்னுடைய கொஞ்சம் கோதுமையை மீதியானவருடைய கைக்கு தப்புவிப்பதற்காக பயந்து போய் ஒரு ஆலையில் அந்த திராட்சை ரசெல்லாம் நசுக்கி சாறு எடுக்கிற ஒரு ஆலையில் போய் ஒரு ஓரத்தில் ஒரு மூளையில் போய் ஒளிந்து கொண்டு தன்கிட்ட இருக்கிற கொஞ்சம் கோதுமையை எடுத்து அதை மீதியானவருடைய கைக்கு தப்புவிப்பதற்காக அவன் என்ன செய்கிறாங்க, போராடி கொண்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் கர்த்தருடைய தூதனானவர் வருகிறார். இங்கே இயேசு கிறிஸ்து, கர்த்தருடைய தூதனான இயேசு கிறிஸ்துவே வராராம். நீங்கள் பைபிளில் போடப்பட்டிருக்கு. அவர் என்ன செய்கிறாரு, எப்படி கூப்பிட்றாரு அவரை, பயந்தாங்கோலியே அப்படியா கூப்பிட்டாரு, பராக்கிரமசாலியே அப்படின்னு கூப்பிட்றாரு. பயந்தாங்கோலியா இருந்தோம்னா, பயந்தாங்கோலி என்னன்னா பண்ணிடலான்னு நினச்சிடவே கூடாது. அவங்க வாயே பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க, நம்ம காரியத்தை சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அமைதியாக இருக்கிறவங்க கர்த்தரை எப்படி கூப்பிட்றாரு, பராக்கிரமசாலியே. ஹல்லேலூயா. அவன் பலத்தை என்ன செஞ்சு கொண்டுக்கிறான், ரெடியாக்கி கொண்டு இருக்கிறான். பயந்து போய் ஒளிஞ்சு போய் ஓடலை. ஹல்லேலூயா. அவன் கொஞ்சம் கோதுமையை தப்புவிப்பதற்காக அந்த ஆலையில் அந்த கோதுமையை தப்புவிப்பதற்காக அவன் போராடி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து தான், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நீ போ, இந்த பலத்தோடு போ, இந்த காரியத்தோடு போ, இந்த கொஞ்சம் பலம் தான் பரவாயில்ல, போ, நான் உன் கூட இருக்கிற ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல. எத்தனை பேர் வந்தாங்களா மீதியானவர்கள், 1,35,000 பேர். கடற்கரை மணலை போல, கிழக்கத்தி புத்தர்கள் அமலேக்கியர் மீதியானவர்கள் கடற்கரை மணலை போல, வெட்டி கிளிகளை போல 1,35,000 பேர் இருக்காங்க. ஆனால் ஒரே மனுஷனை ஆண்டவர் சொல்றார், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நான் மீதியானரை முறியடித்து உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. இந்த மீதியார்னா யாருன்னா நான் சொல்கிறேன், அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. மீதியானியர்கள்னா யாருன்னா, விதைக்க தடை செய்கிற சத்துருக்கள். நீங்கள் அதே 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, விதைக்க தடை செய்கிற சத்துருக்களாம், நிலத்தின் விளைச்சலை கெடுக்கிற சத்துருக்கள், ஆகாரத்தை திருடி கொண்ட சத்துருக்கள், ஆடு மாடு கழுதைகளை எடுத்து கொண்ட சத்துருக்கள், தேசத்தை கெடுக்கிற சத்துருக்கள், வீடுகளை பறித்து கொள்ளுகிற சத்துருக்கள், சிறுமைப்படுத்துகிற சத்துரு. 7 காரியங்களை சொன்னேன் நான். இவங்க தான் மீதியானியர். இன்னைக்கு நமக்கு இந்த தடைகள்லாம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் ஊழியம் செய்ய முடியல, ஜபிக்க முடியல, வீடுகளில் ஜபம் நடத்தக்கூடாது, நிறைய சட்டங்களை இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, போட்டு கொண்டு இருக்குது அரசாங்கம். விதைக்கன்னா வசனம் விதைக்க தடை, நிலத்தை கெடுக்கிறாங்கன்னா சபையை கெடுக்கிறாங்க, சபைக்கு என்ன வருமானம் வருது, ஏது வருது, எங்கிருந்து வருது, எல்லாம் தடை செய்கிறாங்க. சபையினுடைய ஆசீர்வாதங்களை திருடி கொண்டு போயிருக்கிற சத்துருக்கள், அதுதான் மீதியானிய சத்துருக்கள். உன்னுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறவங்க தான் அந்த மீதியானியர்கள். உன் ஆசீர்வாதத்தை தடுக்கிறவங்க தான் மீதியானியர்கள். தடுக்கிற ஒரு கூட்டம் இருக்குது, கெடுக்கிற ஒரு கூட்டம் இருக்கும். ஆசீர்வாதத்தை தடுக்கிறது ஒரு கூட்டம், பேரை கெடுக்கிறது ஒரு கூட்டம். இந்த 2 கூட்டமே மீதியானியர்கள் தான். இந்த கூட்டத்தின் மத்தியில் ஆண்டவர் என்ன சொல்கிறார், கொஞ்சம் கோதுமையே. அவர் கோதுமைனானது கொஞ்சம் ஆத்துமா. யாரெல்லாம் கொஞ்சம் ஆத்மா வச்சு இதையாவது வச்சு ஓட்டணும், இதையாவது பலப்படுத்தி பரலோகத்துக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு இருக்கிறவங்கள ஆண்டவர் என்ன செய்கிறார், வந்து பலப்படுத்துகிறார். ஆண்டவர் கிதியோனை வந்து பலப்படுத்துகிறார். நீ போப்பா, நான் உன் கூட இருக்கிறேன். ஒன்றுமே இல்லைங்க, அவ்வளோ பேர் இல்லை. ஆண்டவர் பெரிய ஜனங்களை கொடுத்து பெரிய ரட்சிப்பு செய்யலை, அவ்வளோ பெரிய ஜனங்க தான். இவர் கூட கொஞ்சம் பேர் தான் கொடுத்தாரு. அல்லேலூயா. யாரை கொடுத்தாரு? அழைக்கப்பட்டவங்க 32,000 பேரும், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க 10,000 பேர், அதுலேயும் உண்மை உள்ளவங்க 300 பேர் தானா. அல்லேலூயா.
ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் அழைக்கப்பட்டிருக்கலாம் இந்த ஜபத்துக்கு. தெரிந்து கொள்ளப்பட்டவங்களும் இதுலேயும் உண்மை உள்ளவர்கள் ஆண்டவர் என்ன செய்வார்? பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அழைக்கப்பட்டவங்க 32,000 பேர், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க 10,000 பேர், அதுலேயும் உண்மை உள்ளவர்கள் 300 பேரை கொண்டு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் கட்டளையிட்டாராம். எப்படி பெரிய ரட்சிப்பு தெரியுமா? எப்படி தெரியுமா கனப்படுத்தினார்? கிதியோனு 5 இடங்களிலே மாபெரும் வெற்றியை கொடுத்தாராம். அல்லேலூயா. 5 இடங்களிலே மாபெரும் வெற்றி. நீங்கள் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 8, 9, 7, 8 வாசித்து பார்த்தீங்கன்னா நியாயாதிபதி 7ஆம் அதிகாரம் 8 வசனம், சேரோத்தில் உள்ள பெத்சித்தா மட்டும், தாபாத்தில் உள்ள ஆபேல் மேகோலா மட்டும், எப்ராயிம் மலைகள் மட்டும், யோர்தான் வரை, தாபோர் வரைக்கும் எல்லா இடங்களிலும் ஆண்டவர் முற்றிலும் ஜெயத்தை கொடுத்தார். எதிரியை விரட்ட விரட்ட ஓட ஓட விரட்டினார்களாம். அவங்க ஓடி ஓடி விரட்டி விடாய்த்திருந்தாருங்களாம். சோர்ந்து போயிட்டாங்களாம். அப்போ கூட அவங்க ரெஸ்ட் எடுக்கல, சாப்பிடல, அப்போ எதுவுமே செய்யலை. கிதியோன் இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு ஓட ஓட விரட்டி எல்லாரையும் விரட்டி அவங்க மீதியானவர்கள் பட்டு போகத்தக்கதாக எல்லாரையும் முறியடித்தார்கள். 5 இடங்களில் மாபெரும் வெற்றியை குடித்து கர்த்தர் அவரை கனப்பண்ணினார். ஹல்லேலூயா. வெற்றி என்பது ஒரு கணம். ஆமேன். வெற்றி பெற்றவங்களை நம்ம என்ன செய்வோம்? கூப்பிட்டு சால்வை போடுவோம்ல. ஏதோ ஒரு விளையாட்டு போட்டியிலையோ என்ன செஞ்சோம்? வெற்றி பெற்றால் அவங்களுக்கு என்ன அந்த மேலே நிற்க வச்சு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு சொல்லி வச்சு மெடல் கொடுத்து அவங்களுக்கு சால்வை போட்டு சில வெகுமதிகளை கொடுப்பாங்க, கிஃப்ட் கொடுப்பாங்க. அப்போ வெற்றி என்பது கணம். கிதியோனுக்கு ஆண்டவர் பலப்படுத்தினார். பயந்து போய் தாழ்வு மனப்பான்மையினால் ஆமேன் கொஞ்சம் தான் இருக்குது. அந்த கொஞ்சத்தை அவர் உண்மையாக எடுத்து போரடித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வெளிப்பட்டு அவரை பலப்படுத்தினார். ஒரே மனுஷனை மீதியானியடிக்கிறது போல, முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பார், உன் கையில் அவர்களை ஒப்பு கொடுப்பேன். சத்துரு இந்த உலகத்தில் நமக்கு வரும். அல்லேலூயா. சத்துருக்கள் இருக்க தான் செய்வாங்க. ஆசீர்வாதத்தை கெடுக்கிறவங்க, ஆசீர்வாதத்தை தடுக்கிறவங்க, பேரு கெடுக்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆமேன். ஒருத்தர் அழகாக ஊழியம், நல்ல மகிமையான ஊழியம் செஞ்சால் எப்படி பிசாசு கொண்டு வர கிரியைகள், மனுஷத்திற்கு கொண்டு வர கிரியைகள் அல்ல, பிசாசு அவர்களை கொண்டு செய்கிற பேரை கெடுக்கிறதுக்குனே இருப்பாங்க. அதையெல்லாம் பார்த்து நம்ம சோர்ந்து போய் எலியா போல சூரச்செடியிலோ இல்லை கிதியோனை போல ஒளிஞ்சி மலைகளிலும் குலைகளிலும் மலைகளில் குகைகளில் ஒளிந்து வாழ்ந்தார்களாம் இவர்கள். ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியாய் ஒளிந்து கொண்டு நம்ம வாழாதபடி கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? நம்மை பலப்படுத்துவார். அவர் சமூகத்தில் உட்காரும் போது கர்த்தர் வார்த்தையை கொடுப்பார், ஆவியானவர் பலப்படுத்துவார். இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வரும்பொழுது வார்த்தையினால் பலப்படுத்துவார். நம்ம துதிக்கும் போது பலன் உண்டாகும். அவர் சமூகத்தில் எவ்வளோ காத்திருக்கும் போது பலன் உண்டாகும். விசுவாசித்து ஆமேன் அந்த பலத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது அங்கே தான் சொல்லப்பட்டிருக்கு அந்த வசனத்தில். நீங்கள் 49 ஏசாயா 49 யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி அப்படின்னு சொல்லி திருப்பும்படி, அப்புறம் இஸ்ரவேலோ சேராதே போகிறது. நீங்கள் ஊழிய செய்யுங்க, உண்மையாய் உத்தமமாய் ஊழிய செய்யுங்க. அதில் சோர்வுகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம், சோர்ந்து பண்ண வைக்கிற கிரியைகள் வரலாம். சோர்ந்து போய் அப்படியே ஸ்டாப் ஆகாதபடி கர்த்தரை நோக்கி நம்ம போகிறோம். அவர் நமக்கு பலனாய் இருந்து நம்மை கனப்படுத்துகிற தேவன். ஆகிலும் நான் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் எஸ்தர் 6:6 பாருங்கள். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? ராஜா கனம் ராஜா யாரு? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். நான் அவர் இயேசு கிறிஸ்து தான். அவர் நம்மை கனம் பண்ண விரும்புகிறாராம். அவர் என்ன செய்வாராம் பாருங்க. முதலாவதாக ராஜா உடுத்திக்கொள்ளும் வஸ்திரத்தை கொடுப்பாராம். இப்போ ராஜா கனம் பண்ண வந்திருக்கிறார். இந்த வேலையில் முடிக்க போகிறேன், நான் முடிச்சிட்டேன். ராஜா கனம் பண்ண வந்திருக்கிறார். நம்ம ஊழியம் செய்கிறோம். அது ஜப, நான் பெரிய ஊழியம் செய்யலை, ஜப ஊழியமாக இருக்கலாம், அல்லது அது ஏதாவது கைப்பிரதி கொடுக்குற ஊழியமாக இருக்கலாம், எந்த ஊழியமாக இருக்கலாம். தூரத்துலேருந்து ஓடி வரீங்களா, அது கூட தான் ஊழியம். அந்த ஊழியமாக இருக்கலாம். அந்த ஊழியம் செய்கிற உங்களை ராஜா கனம் பண்ண விரும்புகிறார். அவர் என்ன செய்வார் தெரியுமா? ராஜா அவர் உடுத்தி கொள்ளுகிற வஸ்திரத்தை உங்களுக்கு கொடுப்பார். ராஜ வஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரை, ஆமேன். அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜமுடி, ஆமேன். ராஜாவுடைய பிரதான பிரபுக்கள் உங்களை அலங்கரிப்பார்கள். அலங்கரித்த பின் அந்த குதிரையில் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழிய செய்யுங்க. ராஜா உங்களை கனம் பண்ண விரும்புகிறாரு. அவர் எப்படி உங்களை கனம் பண்ண போகிறார் வருகிற நாட்களை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த ஊழியத்தை ஒரு கனமான ஊழியமாய் ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த ஊழியத்தை இன்னும் பல லெவல்களை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். நடுவில் நம்ம சோர்ந்து போகவே கூடாது. என்ன வந்தாலும் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு நம்ம ஓடக்கடுவோம்.
எல்லாத்தையும் சகித்து பொறுமையோடு ஓடணும்னா ஆண்டவர் சொல்கிறார், ராஜமுடி, ராஜா போடுற ட்ரெஸ்ஸு, ராஜா ஏறுற குதிரை, அப்புறம் என்னது அலங்கரிப்பாராம், வீதியில் பேர் பெற்றவர்களாய் இஸ்ரவேலிலே அவன் பேர் பிரபலமாக கடவுது. வேதத்தில் ஒரு இடத்துல இருக்குது, எங்கே இருக்குது தெரியுங்களா? இஸ்ரவேலிலே அவன் பேர் பிரபலமாக கடவுது. போவாஸ், அமேன், ரூத் சரித்திர புத்தகத்தில் போடப்பட்டிருக்கும், இஸ்ரவேலிலே அவன் பேர் பிரபலமாக கடவுது. அமேன். அப்படியாய் ஆண்டவர் ஊழிய செய்கிற உங்களை யார் பேர் கெடுத்தாலும் பயப்படாதீங்க. ஆண்டவர் பலனாய் இருக்கிறார். நம்மை பலப்படுத்தி, நம்மை கனப்படுத்தி, அதுதான் அந்த பாடலை பாடினை மகிமைப்படுத்துவேர். இந்த பாடலை பாடி நம்ம ஜெபத்துக்குள்ளாய் நம்மை வழிநடத்துவாங்க. ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபானின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோ, ஆசி பெற்று எந்திடுவோமே, அப்படி எழுந்து நிற்போம். விடமாட்டோ தரையில்லா தேவனின் வாக்கு, கருகிடமாட்டோம், குண்டிடமாட்டோம், தரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாயவின் மீதாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீதாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, பெரியதே, புகழுடன் வாழ்வோ, குறுகிடமாட்டோம், குண்டிடமாட்டோம், தேவனின் வாக்கு.